Hi students, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல BSc நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோர்ஸில் எதை பற்றி படிப்போன்னு பார்த்தீங்கன்னா நர்வ் சிஸ்டம் பற்றி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நர்வ் சிஸ்டமில் ஏதாச்சும் பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்டை கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணி நியூ டெக்னிக்யூஸ் அண்ட் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த கோர்ஸில் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10th 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 40% மேலே மார்க் இருக்கணும். இந்த கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் டைப் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் டைப்பில் தான் இருக்கும். 6 செமஸ்டர் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் அட்மிஷன் கொடுத்துட்ருக்காங்க. கவுன்சிலிங் மூலமாகவும் அட்மிஷன் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ்க்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 1.5 lakh வரைக்குமே வரும். இந்த கோர்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா நியூரோ அனாட்டமி, நியூரோ ஃபிசியாலஜி, நியூரோ பேத்தாலஜி, பேசிக் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்செப்ட் ரிலேட்டட் to neurophysiology, neuro electrophysiology lab and DSA lab, neurobiochemistry, fundamentals of computer science, basic of EEG, environmental science, instrumentation of EEG, evoked potential, EEG and EMG machines and clinical practice in OPD, research methodology and biostatistics, intraoperative neuro monitoring, introduction to sleep studies, basic of neuroimaging modalities. இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ஃபியூச்சர் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா நியூரோ சர்ஜியன்ஸ், நியூரோ ஃபிசிஷியன்ஸ், நியூரோலஜிஸ்ட், நியூரோ அனஸ்தெட்டிக்ஸ், நியூரோ பேத்தாலஜிஸ்ட், நியூரோ ஆப்தல்மாலஜிஸ்ட், சைக்காட்ரிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ரெஹபிலிட்டேஷன் அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.